சொல்லுங்க மாமா. அர்ச்சனா, மதன் பைத்திய மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். என்ன சொல்றீங்க? நடிக்கிறாரா? ஆமா அர்ச்சனா, பைத்திய மாதிரி நடிச்சு பூமியாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. மாமா, பூமிகாக்கு என்னாச்சு? ஆபத்து வர விட்டுருவேனா? நீங்க எப்படி காப்பாத்துனீங்க? கரடி வேஷம் போட்டு காப்பாத்திட்டு வரேன். என்ன சொல்றீங்க மாமா? கரடி வேஷம் போட்டு காப்பாத்துனீங்களா? அது ஒண்ணு இல்ல அர்ச்சனா, பூமியாவை மதன் பல வழிகள்ல கொலை பண்ண முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். நான் அதை தடுத்துக்கிட்டே வரேன். பூமியாவுக்கு கரடி உதவி செய்துன்னு நம்புறான். இதுல வேடிக்கை என்னன்னா, ஒரு மனுஷன் கரடி வேஷம் போட்டு நடிக்கிறான்னு அவனால யூகிக்க கூட முடியல. மாமா, எதுக்கு மாமா இந்த மாதிரி எல்லாம் வேஷம் போட்டுட்டு மதன் பைத்தியம் மாதிரி நடிச்சு பூமிகாவை கொலை பண்ண ட்ரை பண்றான்னு போலீஸ் கிட்ட புகார் கொடுத்தா போதும், அவன் வேஷம் கலைஞ்சிடும். அர்ச்சனா, அவசரப்பட்டு அப்படி எந்த முடிவுக்கு வந்துடாத. மதன் பைத்தியமா நடிச்சு தப்பிச்சிருவேன். நீ கலெக்டர், நீ நினைச்சா செய்ய முடியாததே இல்ல. எதையும் சாதிக்க முடியும், எதையும் செய்ய முடியும். ஆனா இப்ப அது முக்கியம் இல்ல நமக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா இது நம்ம குடும்ப விஷயம். நம்ம குடும்ப விஷயத்தையே நாம் ஏன் போலீஸ் கிட்ட சொல்லணும்? தெரிஞ்சோ தெரியாமலோ மதன் ஏதோ ஒரு வகையில நமக்கு சொந்தக்காரன் ஆயிட்டா. உன் தம்பி முத்துவுக்கு அவன் சொந்த மச்சான் வேற. அதனால எடுத்தங்கவுத்தோன்னு இந்த விஷயத்தை டீல் பண்ண முடியாது. அதனாலதான் இதுல போலீஸுக்கெல்லாம் போகாம நாமளே பாத்துக்கலாம்னு சொல்றேன். என்ன ஆபத்து வந்தாலும் அதை சந்திக்க நான் தயாராயிட்டேன். நீ கவலைப்படாத. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் மாமா. பூமிகாக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யாரால என்ன பண்ண முடியும்? அர்ச்சனா, ரிஸ்க் எடுத்தே பூமிகாவை காப்பாற்ற முடியும். மதனா வெளிச்சம் போட்டு காட்ட முடியும். அவன் பைத்தியம் எல்லாம் நிரூபிச்சா போதும், மத்ததையெல்லாம் பூமிகா பாத்துக்கிறோம். சரி மாமா, வெளியில பூமிகாக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா வேஷம் போட்டு காப்பாத்திடுவீங்க. வீட்டுல இருக்கும்போது ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்குள்ளாரையும் பூந்துட வேண்டியதே. என்ன காப்பாத்துறோம்னு முடிவு எடுத்துட்டா வீடு என்ன காடு என்ன இருக்கவே இருக்கு நம்ம கரடி வேஷம். கரடி வேஷத்தை பார்த்தாலே அவன் டர் ஆயிடுறான் தெரியுமா? அவனை பயமுறுத்திட்டேன் இந்த பைத்தியக்காரன் வேஷத்தை கலைக்க வைக்கணும். அது ஒன்ன மட்டும் செஞ்சு விட்டா நம்ம பூமிகாவுக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் அதைத்தான் செய்ய போறேன். மாமா, இத பத்திலாம் பூமிகா கிட்ட சொல்ல வேண்டியது தானே? இல்ல வேணாம். பூமிகாவுக்கு தெரிஞ்சா அவன் உஷாராயிருவேன். மாமா, இது பாருங்க, நீங்க எந்த ஆபத்துலயும் மாட்டிக்காம இருங்க. என்னைய ஆபத்துல இருந்து காப்பாத்திக்கிற எனக்கு நல்லா தெரியும் அர்ச்சனா. நீ என்னைய பத்தி கவலைப்படாம உன்னையும் உன் வயத்துல வளர்ற நம்ம குழந்தையும் பாத்துக்க. சரி மாமா. சரி அர்ச்சனா, போன வச்சிடுறேன். அம்மா பூமிகா. அம்மா, நந்தம்மா பேசுறேன். மதன், எப்படிடா இருக்க? பூமிகா தான் போன் பண்றாளோ, உங்ககிட்ட பேச முடியாம போயிடுமேன்னு பயந்துகிட்டே பேச வேண்டியதா இருக்கு. பக்கத்துல பூமிகா இல்லையே. அவ கிச்சன்ல அது பால் காய்ச்சிட்டு இருக்காமா. சரி, உன் வேலை எல்லாம் எந்த அளவுல இருக்குடா? எங்கம்மா நடக்க மாட்டேங்குதம்மா. ஏதாவது ஒரு தடவை வந்துகிட்டே இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் உண்மையிலே பைத்தியக்காரன் ஆயிடுவேன்னு தோணுது. அவளை சரியான ஒரு பழத்துல தள்ளிவிட்டமா. அங்கேயே அவ கதை முடிச்சிருக்கோம். எப்படியும் மிஸ் ஆயிட்டா. தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டா. வந்தது மட்டும் இல்லாம, மச்சான் நீங்க தானே கயிறு போட்டு காப்பாத்துனீங்கன்னு என்கிட்ட வந்து நேரடியா சொல்றான். ஆமாமா, நானே தகச்சு போயிட்டேன். அந்த இடத்துக்கு போய் இவ எப்படி தப்பிச்சிருப்பான்னு நானே குழப்பத்துல இருக்கும்போது திடீர்னு புதர் முறையில இருந்து பயங்கரமா கருப்பா ஒரு கரடி வந்ததுமா. என்னடா சொல்ற? கருப்புங்கிற கரடிங்கிற ஒன்னும் புரியலடா. அம்மா, அந்த கரடி புதர்ல இருந்து நேரா வந்து என் மேல பாஞ்சு என்ன துரத்தி வந்து என்ன அடின்னு அடிச்சிருச்சுமா. என்னது? கரடி உன்ன அடின்னு அடிச்சுதா? அப்புறம் என்னடா ஆச்சு? ஆமாமா, நான் அப்படியே செத்த மாதிரி ஒரு இடத்துல மூச்சை பிடிச்சு அப்படியே படுத்துட்டேன். அப்புறம் அது வந்து முகத்தை மூந்து பார்த்துட்டு போயிடுச்சு. டேய், காட்டுல உலாத்திட்டு இருக்கிற கரடியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஆனா அடிச்சிட்டு உன்னை உயிரோட விட்டுட்டு போன கரடியை நீ சொல்லிதானே நான் கேள்விப்படுறேன். மா, நிஜமா சொல்றமா, நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, பூமிக்காவ அடிச்சு மண்டைய உடைச்சிடலான்னு உருட்டுக்கட்டை எடுத்து அப்படியே பொங்கணுமா.
அந்த கட்டி அப்படியே தலைமையில தூக்கி பிடிச்ச பாரு. அப்போ அந்த கட்டி அப்படியே யாரோ என் கையில இருந்து புடிங்கிட்டு போயிட்டாங்கம்மா. அப்புறம் பெல்ட்டால் அவளை அடிக்கலான்னு பார்த்தா அதே கரடிமா என்னை இழுத்துட்டு போய் நல்லா அடிச்சுட்டு ஓடி போயிடுச்சு. டேய், நீ சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ அது உண்மையான கரடி மாதிரி தெரியலடா. கரடி ரூபத்துல உன்னை ஃபாலோ பண்ற உருவமா தான் எனக்கு தெரியுது. ஒருவேளை அந்த சங்கரி குரூப் தான் உன்னை ஃபாலோ பண்ணி பூமிகாவுக்கு ஏற்படுற ஆபத்தை தடுக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. மதன், நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. இது பாரு, பூமிகாவை ஒன்னும் செய்ய முடியலன்னா தயவு செஞ்சு நீ உருப்படியா வீடு வந்து சேரு. உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது. அவளை எப்படிமா உயிரோட விட்டு வர முடியும்? நீ சுப்ரியா வேற சென்னையில தான் இருக்கான்னு சொல்ற. இவ கதையை இப்படி நான் முடிச்சுட்டு வந்துடுறேம்மா. இங்க பாருமா, இங்க சுத்துறது உண்மையான கரடியா பொய்யான கரடியான்னு கண்டுபிடிக்கணும். டேய் மதன், நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. ஒரு கிண்ணத்துல தேனை ஊத்தி வெளியில வெய். அது உண்மையான கரடியா இருந்தா அந்த தேனை குடிச்சிட்டு அது போயிடும். கரடி வேஷத்துல இருக்கிற மனுஷனா இருந்தா அது பூமிகாவை காப்பாத்த கண்டிப்பா வரும். அதை வச்சு நீ கண்டுபிடிச்சிடுறா. மா, நீ சொன்ன மாதிரி நான் தேனை வச்சு டெஸ்ட் பண்ணி பாத்துறேம்மா. அம்மா, அப்ப வரமேல் சத்தம் கேக்குது. நான் போன் வைக்கிறேம்மா. சரி சரி சரிடா. இவனே ஒரு டாக்டர், கரடி அது இதுன்னு இவன் ஏன் கிளி பிடிச்சி திரிஞ்சிட்டு இருக்கான்? ஐயோ, நினைச்சாலே சிரிப்பா வருது. என்னால சிரிப்பை அடக்கவே முடியல. ஏன் சிரிக்கிறாங்க? யோயா, அர்ச்சனாவை கொல்ல வந்துட்டு இப்படி மாறிட்டியடா கிழவா. ஓடிட்டானா? என்ன விஷயம்? மாமா, என்ன விஷயம் மாமா? அது பையன் பொண்ணுரங்க மாமா மாமா சொல்லிட்டு சரிங்க, இல்லைன்னா சிரிச்சிட்டு சொல்லுங்க. அத சொல்றதுக்கு தானே உங்ககிட்ட வந்தேன். உன் புருஷன் அதான் பொண்ணுரங்கம். அவன் செஞ்ச காரியத்தை நினைச்சா என்னால சிரிப்பு அடக்க முடியல. உங்ககிட்டயும் சொல்லிட்டாரா? எல்லாத்தையும் சொன்னான். அவன் கரடி வேஷம் போட்டு அந்த மதனை பின்னி பெடல் எடுத்துட்டானாமே. என்ன பேசிக்கிறாங்க? அவங்க பேசுறது சரியா கேட்கலையே. உன் புருஷன் கரடி வேஷம் போட்டது தெரியாம அந்த மதன் கரடி என்ன ஒண்ணும் பண்ணிடாத, கரடி என்ன விட்டுடுன்னு கால்ல விழுந்து கெஞ்சி இருக்கானா. Oh my God, I can't believe this. மாமா, கரடி வேஷம் போட்டுட்டு இருக்கிற அவரோட உயிருக்கு மதனால ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு நானே பயந்துட்டு இருக்கேன். நீங்க என்னடா சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன பண்ற? என் பையன் சிங்கக்குட்டி, ஏன் ரத்தம் இல்ல. அவனுக்கு படிப்பு மட்டும்தான் இல்லையே தவிர எனக்கு இருக்கிற துணிச்சலும் முரட்டுத்தனமும் அவங்கிட்ட இருக்குங்கிறத நிரூபிச்சிட்டான். நீ வேணா பாரு, கரடி வேஷத்திலேயே அந்த மதனை அடிச்சு தோல்ல போட்டுக்கிட்டு ஊருக்கு வரானா இல்லையா பாரு. கேக்கலையே. ஏய் ஏய், நில்லுடி. இங்க என்ன பண்ற? ஏய், கேக்குறல, இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்க? யாருக்காணி, நீ போறவன் நீ படக்கு போக வேண்டியதானே? நீ குறுக்க பேசி அவங்க பேசுறது என் காதுல வாங்க விடாம பண்ற. ஏய், பெரிய மாமாவும் அக்காவும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நீ ஏன் அதை கவனிச்சிட்டு இருக்க? யாருக்காணி, போனா போயிட்டே இரு, இங்க நின்று பேசிட்டு இருக்காது. நீ பேச்சு கொடுத்ததுனால அவங்க ரெண்டு பேரும் பேசினது என்னால சுத்தமா கவனிக்க முடியாம போயிடுச்சு. என் பையன் பொண்ணுரங்கம் வாயாலே கரடி விடுவான். வாயால கரடி விடுவானா? பொண்ணுறாங்க மாமா உங்ககிட்ட தான் கரடி விடுற மாதிரி பேசுவாரு.
என்கிட்ட உண்மையை தான் பேசுவாரு. ஏய், பா. நீ ஒரு எடுபடி, நீ என்ன போ சொல்றியா? நீ போடி. ஏய் வச்சுக்கிற இருடி உன்னை. மாமனாரும் மருமகளும் மதன் கரடி பொன்னுரங்கம்னு ஏதோ சூசகமா பேசிக்கிட்டாங்க. இந்த அருக்காணி வந்து அவங்க என்ன பேசினாங்கங்கறத நம்மள கவனிக்க விடாம பண்ணிட்டாளே, என்னவா இருக்கும்? என் அண்ணனுக்கு இந்த அர்ச்சனா ஏலகிரியில ஏதாவது பிரச்சனையை உண்டாக்குறாளோ? என்ன செய்யலாம்? மாமா அது என்ன மாமா கரடி விடுறது அப்படின்னா என்ன? ஓ, சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தி பூதாகரமா பேசுறதுக்கு பேர் தான் கரடி விடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? அப்ப நம்ம ரோஜா மாதிரின்னு சொல்லுங்க மாமா. ஐயோ, ஐயோ. இந்த கிழவன் தான் அர்ச்சனாக்கு சப்போர்ட்டே. பொன்னுரங்க அப்பா மட்டும் அர்ச்சனாக்கு சப்போர்ட் இல்லாம இருந்திருந்தா பொன்னுரங்கத்தை ஏன் கண்ட்ரோல்ல வச்சிருந்திருப்பேன். தினம் அர்ச்சனாவுக்கு ஏதாவது ஒரு தலைவலி உண்டாக்கி பைத்தியக்காரி ஆக்கியிருப்பேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏய் கரடி, நான் வெளியே வந்து பூமிக்காவை கொலை பண்ண தானே நீ என்ன தடுப்ப? நான் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே அவ கதையை முடிக்க போறேன். ஒரு நாளைக்கு என்ன செய்ய முடியும் நான் பாக்குறேன். அம்மா சொன்ன மாதிரி நீ உண்மையான கரடியா இருந்தா நான் ஊத்தி வச்சிருக்க தேனை குடிச்சிட்டு போயிடுவேன். கரடி விஷத்துல இருக்க மனுஷனா இருந்தா இன்னைக்கு இருக்கு உனக்கு சமாதி. இப்ப தேனை ஊத்தி வச்சிருக்கேன். இன்னைக்கு நீ கரடியா மனுஷனான்னு தெரிஞ்சிடும். அர்ச்சனா, அர்ச்சனா, ரமாமணி, அருக்காணி, இந்த வீட்ல யாரும் இல்லையா? நான் கத்துறது கேக்குதா இல்லையா? ரோஜா, அர்ச்சனா, ஏய் ஏண்டி நடு வீட்டுல நின்னு இப்படி கத்திட்டு இருக்க? ஆமா, என்ன பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது, அதனால நான் பேசுறது உங்களுக்கு கத்துற மாதிரியா இருக்கும். ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஒண்ணு லோ லோலன்னு கத்துற, இல்லனா கத்தி ஊற கூட்டுற. ஏன் பழப்பா போச்சுடி வாய் மூடுடா. ரோஜா, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? கத்தி கூசல் போட்டு எல்லாரும் இங்க வர வச்சிட்டு இருக்க? எல்லாம் ஒரு காரணமா தான். நான் உடனே ஏலகிரி போகணும். ஏலகிரிக்கா? இப்ப நீ எதுக்கு ஏலகிரிக்கு போனோம்? என் அண்ணனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது. அவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரதுக்கு முன்னாடி அவனை நான் காப்பாத்தியே ஆகணும். ஏய் உன் அண்ணனே பைத்தியம் முடிச்சு ஏலகிரிக்கு போயிருக்கான். அவனுக்கு என்ன ஆபத்து வர போகுது? சும்மா நாடகம் மாட்டாத போ. ஏய் நீ சும்மா இருடா. இந்த வீட்ல தான் ஒரு பெரிய நாடகம் நடந்துட்டு இருக்கு. காடு, புலி, சிங்கம், கரடி, பொன்னுரங்கம், மதன்னு அப்படி இப்படி பேச்சு காதுல விழுந்துகிட்டே தான் இருக்கு. ஒரே மர்மமா இருக்கு. இந்த வீட்ல ஏதோ ஒரு சதி திட்டம் போட்டு என் அண்ணனை காலி பண்றதுக்கு ஏதோ ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. ஏய் ரோஜா, இந்த வீட்டுக்குள்ள கலகம் மூட்டினது பத்தாதுன்னு ஏலகிரிக்கு போய் அங்கேயும் குழப்பம் பண்ண போறியா? ஓ அண்ணனை குணப்படுத்துறதுக்காக தான் அங்க பூமிக்கா இருக்கா? புருஷன் மேல பொண்டாட்டிக்கு இல்லாத அக்கறையா உனக்கு உன் அண்ணன் மேல வந்துருச்சு. அந்த மல்நாட்டுக்காரிக்கு ஒண்ணும் தெரியாது. அவ உங்களை போய் நம்பிட்டு இருக்கா. ஊருக்கு போறோம்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போறா. நீங்க என்னடானா என் அண்ணனை இன்னும் பைத்தியக்காரனாக்கி அவனே அவன் முடிவை தேடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன், நான் இப்பவே ஏலகிரிக்கு போயே ஆகணும். ஏ முத்து, நீ வரியா இல்லையா? இந்த வெட்டி வேலைகளை நான் வரல போடி. நீ வரலன்னா என்னடா, நான் கண்டிப்பா போறேன். உன்னை போய் கல்யாணம் பண்ணிட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? ரமாமணி, நீ வாயன் கூட. இது ஒண்ணு நல்ல வம்பல மாட்டி விட்டாளே. போலான்னு பார்த்தா இந்த அர்க்காணி ஏதாவது செய்யும். போகலன்னா ரோஜா கோச்சிப்பா. ஏய் என்ன யோசிக்கிற? வாங்குறல. ரோஜா, அங்க என்னமோ கரடி, புலி, சிங்கம் இதெல்லாம் இருக்கும்னு சொன்னியே. எனக்கு கரடிய இல்ல இல்ல பூனைய பார்த்தாலே எனக்கு பயம். நான் எங்க அங்கெல்லாம் வரது? பேசாம நீயே போயிட்டு வா. யாரும் வர மாட்டீங்கல? யாரும் வரலனாலும் பரவாயில்ல, நான் தனியாவே போறேன். ஏய் ரோஜா, இந்த வீட்டுக்கு தலைவி அர்ச்சனா. அவ சம்மதம் இல்லாம ஓ இஷ்டத்துக்கு நீ போக முடியாது. இங்க பாருங்க, எனக்கு தலைவி தோழின்னு யாரும் கிடையாது. அர்ச்சனா,
நீ ஒரு கலெக்டர் தானே, நீயே நியாயத்தை சொல்லு. மனநிலை சரியில்லாத என் அண்ணனை ஒரு தங்கச்சியா நான் பார்க்க போறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு தங்கச்சின்ற முறையில நீ போய் பார்க்கறதுல எந்த தப்பும் இல்ல. அங்க சில நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நீ போறதுனால அதெல்லாம் கெட்டு போயிடும். அதை நான் விரும்பல. உங்க அண்ணன் அங்க போய் அங்கேயேவா இருந்துட்டு போறாரு? பூமிகா உங்க அண்ணனை குணப்படுத்தி இங்க கொண்டு வந்துருவா. அதுக்கப்புறம் நீ போய் பாரு. இப்ப அங்க போய் எந்த இடைஞ்சலும் பண்ணாம இரு, அது போதும். அது நீங்க யாரும் சொல்ல வேண்டியதில்லை எனக்கு. ஏற்கனவே பொண்ணுறாங்கன்னு 2-3 நாளா வீட்லயே இல்ல. நீங்களும் கரடி, சிங்கம், மதன், பொண்ணுரங்கம் அது இதுன்னு பூடகமா பேசிட்டு இருக்கீங்க. என் அண்ணனை சுத்தி ஏதோ ஒரு மர்மம் நடந்துட்டு இருக்கு. அதை நான் கண்டுபிடிக்க போறேன். ஏய் ரோஜா, நான் சொல்றத கேளு, போகாத. நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் கிளம்புறேன். ஏய், இங்க பாருங்க, விடுங்க. இத்தனை பேர் சொல்லியும் கேட்காம போறா. இவ போற காரியம் நடக்கவா போகுது? போன வேகத்துல திரும்ப வந்துருவா பாருங்களேன். இந்த தங்கம்மா வாயில வந்த வார்த்தை நிச்சயம் பலிக்கும். போ, இங்க போறேன்னு சொன்னல, போ போன்றல. உள்ள போங்க. போறோம் போறோம். ம். அம்மா, என்ன மாமா இது? இவ நடுவுல புந்து குட்டையை குழப்பிட்டு இருக்கா. நம்ம ஒரு நல்ல எண்ணத்துல மதனால பூமிகா உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைச்சா இவ அதை நடக்க விடாம பண்ணிடுவா போல இருக்கே. இவளால வேற ஏதாவது பிரச்சனை வருமா? நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. நல்லவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும். இந்த பிரச்சனைக்கும் சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். ஆமா மாமா, ரோஜா ஏலக்கரிக்கு போயிட்டா பொன்னுரங்க மாமாவால பூமிகாவை காப்பாத்த முடியாம போயிடும். மதன் அவனோட ஐடியாலாம் நிறைவேற்றிடுவான். இவளை எப்படி போக விடாம தடுக்கிறது? நீங்க சொன்னீங்களே குடும்பம் பிரச்சனை அது இதுன்னு. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல மாமா. இவங்க பெத்த பையன் மனநிலை சரியாம ஏலகிரியில இருக்கான். இங்க என்னடனா 1க்கு 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மதனோட திட்டத்துல இவங்களுக்கும் பங்கு இருக்குமோ? வசந்தம்மா, என்ன வசந்தம்மா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஓ, ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தீங்களா? சீச்சி, என் பையன் மனநல சரியில்லாம ஏலகிரியில இருக்கான். இப்ப போய் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேனா? ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? நான் தான் வரும்போது பார்த்துட்டே வந்தேன். 2 கையிலயும் 2 ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. உங்க பையன் மனநிலை பாதிக்கப்பட்டு ஏலகிரியில இருக்கும்போது உங்களால எப்படி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட முடியுது? அர்ச்சனா, என்னைக்கு என் பையன் வீட்டை விட்டு மருத்துவம் பாக்குறதுக்கு ஏலகிரிக்கு போனானோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சரியா சாப்பிடுறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. என் நிம்மதியே போயிடுச்சு. நான் இப்ப இந்த ஐஸ்கிரீம் எதுக்காக சாப்பிட்டேன் தெரியுமா? எல்லாம் என் பையன் மதனுக்காக தான் சாப்பிட்டேன். ஆமா, அவனுக்காக தான் சாப்பிட்டேன். அவனுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அவனாலதான்
ஐஸ்கிரீம் சாப்பிட முடியல. அவனுக்காக நான் சாப்பிட்டு அவன் ஆசையை தீர்த்து வைக்கிறேன். நான் சாப்பிட்டா அவன் சாப்பிட்ட மாதிரி இல்லையா? அதனாலதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். பிள்ளை குணமானோன்னு விரதம் இருந்து பட்னி கிடக்குற அம்மாவை நான் பார்த்திருக்கேன். இப்படி ஒண்ணுக்கு 2 ஐஸ்கிரீமா சாப்பிடுற அம்மாவை இப்பதான் நான் பாக்குறேன். நீங்களும் உங்க பையனும் பூமிகாவை ஏமாத்துறது பத்தாதுன்னு என்னையும் ஏமாத்த பாக்குறீங்களா? என்ன பார்த்த உடனே எப்படி நடிக்கிறீங்க? அர்ச்சனா, உண்மையிலேயே மதனை நினைச்சு எனக்கு ஜுரமே வந்துருச்சுமா. உண்மைதாம்மா சொல்றேன். 104 டிகிரி ஜுரம் மட்டும் இல்ல, பிபி ஏறிடுச்சு, சுகர் குறைவாயிடுச்சு, ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிக்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல. ஐயோ, அப்படியே அசந்து போன மாதிரி இருக்குமா. விஷயம் அப்ப நீங்க போய் சேர வேண்டிய கண்டிஷன்ல இருக்கீங்களா? என்ன இப்படி பேசுற? உடம்புக்கு முடியலங்கறத கொஞ்சம் கூடுதலா சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இப்ப இருக்கிற நிலைமையில நான் ஹாஸ்பிட்டல் போனா கூட ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சு எனக்கு 2 குளுக்கோஸ் ஏத்துவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு குளு குளுன்னு காய்ச்சல் அடிக்குது. எலியே வந்து பொரியில மாட்டிக்கிற மாதிரி என் வலையில வசந்தாவும் ரோஜாவும் வந்து மாட்டிருக்காங்க.